இங்க பாருங்களேங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் உடம்பு சரியாயிடுச்சா, உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. உடனே எங்க பாப்பா கிட்ட சொன்னேன், "என்னால இப்ப ரொம்ப தூரம் நடக்க முடியும். எங்கேயாவது போலாமா பாப்பா?" அப்படின்னு கேட்டேனா, உடனே அவ, சரிம்மா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க போலாம்?" அப்படின்னோனே, "எம்மா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம்." அப்படின்னுச்சு. சரி." அப்படின்னேன். அவ எனக்கு 30 வருஷ ஃப்ரெண்டுங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாங்கவே மாட்டா. ஓடி வந்துருவா. எல்லாமே செய்வா, உதவி பண்ணுவா. நானும் அவளுக்கு உதவி பண்ணுவேன். மெட்ராஸ்ல மொத வரும்போது அவள அப்ப தான் பார்த்தோம். பக்கத்து வீட்ல இருந்தாங்க. பார்த்துட்டு அவ, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. அங்க ஒரு 4 குடுத்தனம் இருந்தோம். 4 பேருமே இன்ன வரைக்கும் பிரியவே இல்ல. எல்லாரும் ஒண்ணு போல இருப்போம். உடனே சரி போலாம். நல்ல ஐடியா குடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோங்க அவங்க வீட்டுக்கு. போனா அவங்க வீட்டுக்காரரு மாலை போட்டிருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோனே அவங்க வீட்டுக்காரர் ஓடி வந்து அ அவங்க ஒய்ஃப கூப்பிட்டு சொல்றாரு. "ஏய் அக்கா சாமி வந்திருக்கு, அக்கா சாமி வந்திருக்கு. வா வந்து பாரு" அப்படின்னா. "ஏய் லட்சுமி சாமி வா" அவங்க ஒய்ஃப் சொல்றாரு. "லட்சுமி சாமி வா, அக்கா சாமி வந்திருக்கு." வந்துட்டு அவங்க பையன்ட்ட போய் "அத்தை சாமி வந்திருக்கு. உள்ள கூப்பிடு. வாங்க சாமி, வாங்க சாமி." "நான் யார?" அப்படின்னேன். "உங்கள தான். வாங்க சாமி. அக்கா சாமி உட்காருங்க சாமி" அப்படின்னாரா. உடனேவும் என்னையிலேருந்து இது அவரு மாலை போடுவாருங்க வருஷம் வருஷம். ஆனா நான்லாம் போனது கிடையாது அவங்க வீட்டுக்கு. எப்பாவது போவோம். அவரு ஒரு 10 நாள் மாலை போட்டுட்டு கழட்டிருவாரு. அதனால நானு அவ்வளவா அவரு பேசினத பார்த்ததில்ல. அப்ப பேசவே மாட்டாரு. குடிச்சா மட்டும் தான் வளவளன்னு பேசுவாரு. குடிக்கலன்னா பேச மாட்டாரு. உடனே என்னடி நான் போற அன்னைக்கெல்லாம் அநியாயத்துக்கு குடிச்சிட்டு தாங்க உட்காந்துருப்பாரு. அன்னைக்கு ஆச்சரியமா இருந்தது. "என்னடி இது?" அப்படின்னேன். "ஆமாக்கா, இந்த 1 மாசம் மாலை போட்டிருந்தா அவரு அப்படிதாங்க்கா இருப்பாரு. நீ பார்த்ததில்லல்ல. சரி வா உட்காரு." அப்படின்னுச்சு. உடனே டீ எடுத்துட்டு வந்து குடு, அத எடுத்துட்டு வந்து குடு, இத எடுத்துட்டு வந்து குடு. "சாமி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சாமி. நீங்கலாம் இருங்க சாமின்னாரு." உடனே "சரி சாமி நீங்க கிளம்புங்க" அப்படின்னோம். உடனே அவரு போயிட்டாரா. நான் உட்காந்து பேசினேன். "எப்படிக்கா உடம்பு நல்லாயிடுச்சா?" அப்படின்னு கேட்டுச்சு. நான் உடனே எனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் அதுகிட்ட சொன்னேனா, "அப்படியாக்கா எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் ஒரு மலைக்கு போயிட்டு வந்தோனே நான் வாரேன்" அப்படின்னுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. வந்துட்டு அடுத்த மாசம் போனோம். போகவும் போம்போது பார்த்தா, அவங்க வீட்ல ஒரே சத்தம். கச்சமுச்சம் கச்சமுச்சன்னு ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உடனே நான் போனேனா, "என்னடா இது? நம்ம வந்த நேரம் அவங்க கத்தின்னு இருக்காங்களே என்ன?" அப்படின்னு. உடனே அவங்க பையன் அதுக்குள்ள, "ஏம்மா ஏம்மா அ அத்தை வராங்கம்மா" அப்படின்னானா. உடனே "யாரு?" அப்படின்னு திரும்பி பார்த்தோனே நானு. அடடா! அக்காக்கா வாக்கா வாக்கான்னு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு நின்னுச்சு. உள்ள வாக்கான்னு அவங்க வீட்டுக்காரு, "வா தெய்வமே! நீ வர போய் தான் என்னைய விட்டா, இல்லன்னா கொலை பண்ணியிருப்பா. என் உயிர காப்பாத்திட்ட" அப்படின்னாரா. உடனே "என்னாச்சு?" அப்படின்னேன். "ஒண்ணும் இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம். நீ உட்காருக்கா, ஏன் அத்தைக்கு டீ போட்டு குட்றா" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாளா. உடனே அவரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. உடனேவும் நான் என்ன சும்மா இருமா மணமவாயி, நான் உடனே சொன்னேன். அந்த சின்ன பையன் ஓடி வந்து என் தோள் மேல கை போட்டானா. உடனே சொன்னேன், "ஏய் இவன் என்னடி உன்ன மாரி இருக்கான்? அவன் யார் மாரிடி இருக்கான்?" அப்படின்னு கேட்டேன் பெரியவன. சின்ன பையன் ஒரு 3வது படிச்சுட்டு இருந்தான். பெரிய பையன் ஒரு 8வதோ, 9வதோ படிச்சுட்டு இருந்தான்னு நெனைக்கிறேன். உடனே அவங்க வீட்டுக்காரர் பக பகன்னு சிரிச்சாரு. உடனே "என்ன?" அப்படின்னேன்னா, அதுக்கு உடனே சொன்னாரு, "இன்ன வரைக்கும் நான் இத தான்க்கா நானும் கேட்டேன். உடனே தோசை கரண்டிய காய வச்சு என் வாயில இழுக்க வரா. இப்போ உங்க அக்கா வாயில இழு" அப்படின்னாரா. "ஐயய்யோ! நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டி. அவன் டக்குன்னு வளர்ந்துட்டான்ல, அதனால தான் சொன்னேன்." அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னேன், "ஏன் உன் நாத்தனார் உங்க மாமியார் மாரி இருக்கான்டி. அவங்க அம்மா அவங்க வீட்டுக்காரர் சைடு மாரி இருக்கான். அது தெரில. நீங்க 2 பேரும் குட்டையா இருக்கீங்களா? அவன் வளர்ந்துருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே நான் எனக்கு நடந்த விஷயத்த அப்படியே சொல்ல ஆரம்பிச்சேன். கத்தர பத்தி சொல்ல ஆரம்பிச்சேனா, உடனே அவங்க வீட்டுக்காரர் குடிச்சிருக்கத நான் கவனிக்கல. சொல்லவும் அவருக்கு டகார்னு கோவம் வந்துருச்சு. "என்ன பெருசா போன மாசம் ரட்சிக்கப்பட்டுட்டு இன்னைக்கு வந்து கத்தர் கத்தர்ன்றீங்க. ஆ எத்தன பேரு நீங்க யூடியூப திறந்து பாருங்க. என்னலாம் நடக்குது, எவ்வளோலாம் இருக்குது. சும்மா இருக்கா நீ வேற" அப்படின்னாங்களா. உடனே எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா இது? அப்படின்னு அவங்க ஒய்ஃப் இல்ல, "ஏய் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு என்ன?" அப்படின்னாளா. உடனேவும் அவங்க குடிச்சிருக்காங்கல்ல, அதனால அவர் அப்படி பேசினாரு. உடனே டக்குன்னு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பாரு. நான் உடனே சொன்னேன், "நீங்களும் குடிகாரி தானே?" "ஆமா." "உங்க ஃப்ரெண்டும் குடிகாரி தானே?" "ஆமா." "நீங்க ஊர ஏமாத்தி கூட உங்க பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துறீங்கல்ல?" அப்படின்னேன். "ஆமா, என் பொண்டாட்டி பிள்ளைட்ட கேட்டு பாருங்க, என் குடும்பத்த எப்படி வச்சிருக்கேன்னு." அவன் நல்லவன் தான் சொல்லுவான். நாங்க தாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ கட்டவே மாட்டேன்னா அவர. நாங்க தான் சொன்னோம். இல்ல நான் தான் சொன்னேன், "இல்ல அவர் நல்லா பார்த்துக்குவாரு. இந்த பிள்ளைக்கு அம்மா கிடையாது. அதனால நான் சொன்னேன், அவர் நல்லா
பார்த்துக்குவாரு. தெரிஞ்சவங்க தானே, மொற பையன் தானே, கட்டிக்கோ அப்படின்னு சொன்னேன். அதே மாரி அவர்கிட்டயும் பேசினேன். அந்த பிள்ளைக்கு அம்மா கிடையாது. எதையாவது சொல்லி சண்டை போடக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அது இதுன்னு சொல்லக்கூடாது. இல்லக்கா நான் சொல்ல மாட்டேன். நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாரா. நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். உடனே அத சொன்னா, அவ சொன்னா, அவ அவர கட்ட மாட்டேன்னு தூக்கலாம் மாட்ட போயிட்டாங்க. நான் ஊர்ல இல்ல. தூக்கலாம் மாட்ட போய் கல்யாணத்த நிறுத்தி வச்சிருந்தா. நாங்க சொல்லவும் சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உடனே நான் சொன்னேன், அவ எப்பவுமே என்கிட்ட சொல்லுவா, "நீ சொன்னத கேட்கலன்னா நான் இந்நேரத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். எங்க வீட்டுக்காரர் என்னைய நல்லா பார்த்துக்கிறாரு." அப்படின்னு நெறைய தடவ என்கிட்ட சொல்லியிருக்கா அவன. உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். என்னடா இது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒரே ஒரு குறை தாங்க அவர்கிட்ட. குடிக்கிறது மட்டும் தான் குறை. மித்தபடி அவர் மாரி யாருமே கிடையாது அப்படின்னு நெறைய தடவ சொல்லியிருக்கா. அவங்க பசங்களும் சொல்லுவாங்க, "எங்க டாடி குடிக்கிறத தவிர தான் மிச்சப்படி ரொம்ப நல்லவரு." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்ப குடிகாரன்ல எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. நீங்க ஊர ஏமாத்தினாலும் உங்க பொண்டாட்டி பிள்ளைய பார்க்குறீங்க. அவன் வீட்ட ஏமாத்தி வெளியிலலாம் கொண்டு போய் போட்டுட்டு வரான். தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட திட்டுனானா, உடனேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க பாரு. அது கிடக்கட்டும் விடுங்க. ஆமா ஏன் லட்சுமி உங்க வீட்டுக்காரர் போன மாசம் வரையில சாமி சாமின்னார்ல. ஆமா. இந்த மாசம் வரையில பார்த்தா குடிச்சுப்புட்டு இப்படி அசிங்க அசிங்கமா பேசுறாரு. இப்ப யார ஏமாத்துறாரு? அவர் சாமிய எதுவுமே ஏமாத்துறாரா? இல்ல உன்னைய ஏமாத்துறாரா? போன மாசம் தானே சொன்னாரு. என் ஒய்ஃப் சாமி, அக்கா சாமின்னு சொன்னாரு. இப்ப அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காருன்னு. அதுதாங்க எனக்கும் டவுட்டு. அது எப்படி நானும் அவர்கிட்ட கேட்டேன். அது எப்படி நீங்க 1 மாசம் குடிக்காம இருக்கிறீங்க, மறுபடியும் குடிக்கிறீங்க? சரி இந்த கொரோனா சமயத்துல குடிக்காம இருந்தீங்கல்ல? ஆமா. அது மட்டும் உங்களுக்கு எப்படி கிடைக்காம இருந்தது? நான் ஸ்டாக்ல வாங்கி வச்சுல குடிச்சேன் அப்டின்னாரு. அப்ப மாலை போட்டா மட்டும் எப்படி குடிக்காம இருக்கீங்க? ஏக்கா 40 நாள் நான் கடவுளுக்கு பயப்படுவேங்க்கா. 40 நாள் குடிக்காம இருப்பேன். அது எப்படி முடியுது? அது கடவுளோட சித்தம். அப்ப நான் சொன்னேன், அப்ப அது நல்ல விஷயம் தானே. காலம் பூரா மாலைய போட்டுக்க வேண்டியதானே ஏன் கழட்டுறீங்க? அப்ப குடும்பத்துக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லதா இருக்கும்ல. உங்கள குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. ஏன் குடிக்கிறீங்க? அப்டின்னா, அதெல்லாம் என் வாயெல்லாம் நிறுத்த முடியாதுக்கா. அப்படின்னு சொன்னாரா, உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னுச்சு. நான் சொன்னேன், "அப்ப கடவுள ஏமாத்துறீங்களா? உங்க ஒய்ஃப ஏமாத்துறீங்களாண்ணா?" "இருக்கட்டுங்கா, இதுதான் நானும் கவனிக்கணும்னு நெனச்சேன். இத நீயே எடுத்து குடுத்துட்டு, இரு அக்கா போய்க்கிறட்டும், அப்புறம் இருக்கு." அப்படின்னு சொன்னாளா, "பரவால்ல நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இப்படியே போனா எப்படி?" அதிகாலையில் உமை தேடினேன் என் ஆத்ம நேசரே. ஜெபம் வேளையில் உம்மை காண்கிறேன் அதிசயம் அதிசயமே. அதிகாலையில் உம்மை தேடினேன் என் ஆத்ம நேசரே. ஜெபம் வேளையில் உம்மை காண்கிறேன் அதிசயம் அதிசயமே. மலர் போன்ற பாதம் கண் முன்னே கண்டேன். மலர் போன்ற பாதம் கண் முன்னே கண்டேன். அற்புதம் அற்புதமே. ஐயா உன் சமூகம் தினம் தேடி வருவேன். ஐயா உன் சமூகம் தினம் தேடி வருவேன். சோத்திரம் சோத்திரமே. சோத்திரம் சோத்திரமே. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. அப்படி இருந்ததுங்க. அப்புறமா எங்க சர்ச்சுக்கு அவ வந்தா. வந்துட்டு போயிட்டா. ஒரு நாள் வந்து ஜெபத்துல இருந்துட்டு ஜெபம் வாங்கிட்டு போயிட்டா. போன உடனேவும் நான் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போனேங்க. உடனே வந்து என்கிட்ட சொல்றா, "அக்கா என் உடம்பு சரியாயிடுச்சுண்ணா." "உனக்கு என்னடி இருந்தது? நீ நல்லா தானே இருந்த." "இல்லக்கா என் பையன் பிறந்தப்போ எனக்கு ஒரு ஊசி போட்டிருந்தாங்களா, உடம்பு சரியில்லாம போயிருந்ததுல. அப்போ ஊசி போட்டிருந்தாங்களா, அதில் எனக்கு ஒரு சைடு புண்ணு 10 வருஷமா ஆறவே இல்லக்கா. எல்லாரும் சுகர் இருக்கு அது இதுன்னாங்க. நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒரு சைடா தாங்க படுப்பேன். வெளியில சொல்ல மாட்டேன். சொன்னா ஏதாவது நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேனா, அதுக்கு தான் நீ கூப்பிட்டோன்னே நான் கேட்டேன். வரவா வரவான்னு. வந்துட்டு வந்தேனா
அவங்க ஜெபம் பண்ணாங்க சர்ச்சில. உடனே நான் அவங்ககிட்ட எதுவுமே கேட்கலக்கா. ஆனா அவங்க ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரு சைடா படுத்து 2 பக்கமும் படுத்து உறங்குனேன்க்கா. எந்த பக்கம் வலிக்குமோ அந்த பக்கம் படுத்து தூங்குனேன். எனக்கு இப்ப அந்த இடமே புண்ணே இல்லக்கா. நல்லா இருக்குது அப்டின்ச்சு. அப்பா! எவ்வளோ ஒரு ஆச்சரியம். எனக்கும் சரியாயிடுச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் சரியாயிடுச்சுங்க. இன்னும் அவள பத்தி நெறைய சொல்றேன். பாய்.